உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்களிற்றை கருத்தில் நிறுத்துவாம் சேக்கிழார் பெருமான். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, சென்ற வாரத்திலே திருமூல நாயனார் அவருடைய கதைகளை கேட்டோம். இந்த வாரத்திலே தண்டியடிகள் நாயனார். இந்த தண்டியடிகள் நாயனாருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறவி குருடர். அந்த குருடராக இருந்தும் கூட சிவபக்தியாக இருக்கிறார். சிவனுக்கு அதீதமான பக்தி. அந்த பக்தியின் மிகுதியினாலே திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய அந்த குலத்தை, சுற்றுப்புறத்தை விரிவுபடுத்த வேண்டும் அடசலாக இருக்கிறது. சமணர்கள் செய்த தவறினாலே அதை பிறவிக்குருடரான தண்டியடிகள் அந்த குளக்கரையிலே குளத்தை அகலப்படுத்துகின்ற திருப்பணியை செய்கின்றார். அப்படிப்பட்ட சிறப்புடையவர் தண்டியடிகள் நாயனார். சோழ நாட்டிலே திருவாரூரிலே பிறந்த பெருந்தவமுடையர்கள் வேதங்கள் பாட ஆனந்த நடனமாடும் சிவபெருமான் திருவடிகளை மனத்தினுள்ளேயே அகக்கண்ணிலே கண்டுகளிப்பும் மகிழ்ச்சி பெற்றவர். புறக்கண்ணை விரும்பாதவர் போல பிறந்த நாளிலிருந்தே குருடராக இருக்கிறார். காணுதற்குரிய கண்ணிலே காணப்பெருகவே இறைவரது மெய்த்திருத்தொண்டே ஆகும் என்ற கருத்துடையவர். அவர் தினந்தோறும் திருவாரூர் திருக்கோயில் வணங்கி வலம் வருவார். நமச்சிவாய என 5 எழுத்து மந்திரத்தை பேரன்போடு உச்சரிப்பார். திருவாரூர் கோயிலுக்கு மேற்கு புறத்திலே தீர்த்த குளம் இருக்கின்றது. அந்த தீர்த்த குளத்திலே பக்கங்களை எங்கும் சமணர்களுடைய பாளிகளாக்கி தூர்க்கப்பட்டு குளத்தின் பரப்பளவு குறைவப்பட்டிருந்தன. அதனாலே நான் இங்கே இக்குளம் பெருக மண்ணை தோண்டிட வேண்டும் என்று தண்டியடிகள் அதனை அடைந்து திருக்குளத்தை பெருக்க முயன்றார். எப்படி பாருங்க, கண்ணு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், இந்த கண்ணு தெரியாதவங்க பாருங்கள், சாதாரணமாக சமுதாயத்தில் யாரோ சில பேர் கண்ணு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு அறிவுத்திறன் ஜாஸ்தி இருக்கும், ஞாபக சக்தி ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் கூட பார்க்கலாம் சமுதாயத்தில். அதனால் இவருக்கு கண்ணு தெரியல, ஆனால் அந்த குறிப்பருந்து செல்கின்ற ஒரு பாதைன்னா அந்த பாதை அப்படியே போவார். சிவநாமம் அந்த ஒரு தனி சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தண்டியடிகள். அவருடைய அறிவுத்திறன் ஏற்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இதை சேக்கிழார் சொல்கிறார். ஒரு குளக்கரையிலே அவர் எந்த இடத்திலே மண்ணை வெட்டி எடுக்க வேண்டும் நினைக்கிறாரோ, தூர்வாரம் நினைக்கிறாரோ, அந்த பகுதியிலே ஒரு ஓரத்திலே ஒரு கம்பு நடுவார். இன்னொரு பகுதியிலே குளத்தில் இறங்குகிற பகுதியிலே ஒரு கம்பு நடுவார். மத்தியிலே
நூல் கட்டியிருப்பார். அந்த நூல் கட்டிய இடத்திலிருந்து அப்படியே கை தொட்டு தொட்டு போயிட்டு குளத்திலே இறங்கி மண்ணை வெட்டி ஒரு கூடையிலே போட்டு அதை தூக்கி கொண்டு கரைமையிலே கொஞ்சம் தூரத்திலே தள்ளி கொட்டுவார். என்ன அழகு பாருங்கள். சிவனடியார்களில் எத்தனையோ சிவனடியார்கள் எத்தனையோ தொண்டு செஞ்சுருக்காங்க. அப்போ செய்யும் பொழுது குருடராக இருந்து ஒரு குளத்தை வெட்டுகின்ற சிவனடியார் இவர் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தண்டியடிகள் நாயனார். இவ்வாறு தினந்தோறும் செய்யும் போதெல்லாம் சிவநாமத்தை 5 எழுத்து மந்திரத்தை தொடர்ந்து செய்வார், பாடவும் பாடுவார். இப்படி தினந்தோறும் இடையிறாது அந்த முயற்சியிலே தண்டியடிகள் அந்த திருக்குளத்தை அகழ்ந்து கொண்டிருந்தார் சிறப்பாக. சில நேரத்தில் தடுமாற்றம் வரும், என்ன இருந்தாலும் இருக்குமல்லவா. சாதாரண நமக்கே கண் பார்வை 100% இருக்கிறவங்களே கல் தடிக்கி விழப்போகிறோம், இல்லை விழுந்தே போயிடுறோம். பிறவி குருடர் அவருக்கு இருக்கும் இல்லையா தடுமாற்றம். அப்போது கோளரி பதிகத்தை பாடுறார் பாருங்க. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் எருதேறி ஏழையுடனே மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தென் உளமே புகுந்த அதனால் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்று பக்திபூர்வமாக பாடுறார். பாடிக்கொண்டே அந்த குளத்தை, அந்த குளக்கரையை அந்த மிக சிறப்பான வகையில் தூர்வாருகின்றார். இவ்வாறு அவர் செய்கின்ற காலத்திலே அந்த செயலை சமணர்கள் கண்டார்கள். சமணர்கள் கண்டு பொறாமை கொண்டார்கள். ஒரு கண்ணில்லாத குருடன் இந்த அளவுக்கு குளத்திலே தூர்வாருகிறாரே என்று தமக்குள்ளே அந்த சமணர்கள் ஆலோசித்து தண்டியடிகளுடைய அருகே வர்றாங்க. ஐயா, இந்த மாதிரி வேலையை செய்ய வேண்டாம், இந்த மாதிரி வேலை செஞ்சால் நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் அந்த மண்ணிலே இருக்கும், நீ வெட்டுறதுனால அந்த மண் புழுக்கள் உயிரினங்கள்லாம் பாதிக்கும், அது பாவச் செயல், நீர் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இவர் சொல்கிறார், தண்டியடிகள் சுவாமிகள் நாயனார், ஐயா, சிவபெருமானுக்கு செய்கின்ற திருப்பணியெல்லாம் புண்ணிய செயல், மற்ற எதையுமே நாம் பார்க்க வேண்டியதில்லை. சிவபெருமானுக்கு குளத்திலே அந்த தூர்வாருகின்ற செயல் புனித செயல் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். உயிரினங்களுக்கும் துன்புறுத்த வேண்டாம், நீயும் துன்புற வேண்டாம் என்று சொல்வது மட்டுமல் அவர்கள் கூறிய மாற்றங்களை கேட்ட தண்டியடிகள் அவர்களை நோக்கி, திருவிழிகால் முன்பு சொன்னதைப் போல சிவபெருமானுக்கு செய்யும் திருப்பணி எதுவோ அதுவே குற்றமற்ற அறமாகும் என்று அதை நீங்கள் அறிவீர்களா என்றார். உடனே இதை கேட்ட சமணர்கள், நாங்கள் கூறிய அறிவுரைகளை கேளாத நீர் கண்களை இழந்ததோடு காதுகளும் உனக்கு கேட்காமல் போகும் என்று கோபமாக சாபமிட்டதைப் போல் பேசினார்கள். அதை கேட்ட தண்டியடிகள் அவர்களை நோக்கி, என்னுடைய ஈசன் அருளாலே எனக்கு கண் பார்வை கிட்டுவிட்டால் தாங்கள் என்ன செய்வீர்கள் என்று பக்தியோடு ஆர்வமாக ஆவேசமாக கேட்கிறார். உனக்கு கண் பார்வை வந்துவிட்டால் நாங்கள் இந்த ஊரை விட்டே சென்று விடுகிறோம் என்று பதிலுக்கு வீரக்குரல் கொடுக்கின்றார்கள். இந்த நிலையிலே
சமணர்கள் தம்முடைய 4-5 பேர் வந்திருக்காங்க. தம்முடைய முரட்டு கைகளாலே அவர் கையிலே வச்சிருந்த மண்வெட்டி, கூடை அதெல்லாம் கையிலேருந்து பறித்து தூரமாக எரிஞ்சிட்டாங்க. அவர் மேலே ஏறி வரணும், பிறவி குருடர், அதற்காக கயிறெல்லாம் கட்டியிருந்தார். அந்த கயிறு கம்பு எல்லாம் இழுத்து ஒரு ஓரமாக போட்டாங்க. போட்டுட்டு வேகமாக போயிட்டாங்க. தண்டியர்கள் என்ன செய்வார்? எப்படி அதை சமாளிப்பார்? அப்போது இறைவனை நோக்கி மறுபடி பாடுகின்றார். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று பாடின மாத்திரத்திலே இந்த தண்டியடிகள் நாயனார் என்ன செய்வார்? தனக்கொரு பிடி வச்சிருக்கார், தாங்கி போவதற்காக கைப்பிடி, ஒரு கயிறு கட்டியிருந்தார், ஒன்றுமே இல்லை. எப்படி போவார்? இந்த பாட்டு பாடின உடனே ஒரு குழந்தை வடிவத்திலே சிவபெருமான் வந்து அந்த தண்டியடிகளை அப்படியே கையை பிடித்து ஒன்றுமே பேசலை, அப்படியே கரைக்கு கொண்டு வந்து விட்டுட்டார். விட்ட பிறகு அவருக்கு போக தெரியும். நான் சிறுவன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, மேலே வாப்பான்னு 2 பேர் வந்துட்டு கரையேறின பிறகு தம்பி என்ன தண்டியர்கள் கேட்குறார், தம்பியை காணும். அந்த அளவுக்கு சிவபெருமான் வழிகாட்டினார். என்றாலும் கூட கரையிலே வந்த பிறகு மனமுடைந்து விட்டார் தண்டியடிகள். என்னால் திருப்பணி செய்ய முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி அது தீர திருவருள் புரிய வேண்டும் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக இறைவனை நமஸ்காரம் செய்துவிட்டு தம்முடைய திருமடத்துக்குள்ளே அவர் போகிறார். போன உடனே அழுது புலம்புறார். ஏன்னா மண்வெட்டியும் இல்லை, கூடையும் இல்லை, எங்கேயோ கிடக்குது, நான் எப்படி அதை எடுக்கிறது என்று சொல்லி அப்படியே அழுது கொண்டே உறங்குகிறார். அப்போது இவர் உறங்கின மாத்திரத்தில் சிவபெருமான் இவருடைய கனவிலே வந்து, தண்டியடிகளாரே, தாங்கள் கவலைப்பட வேண்டாம், தாங்கள் நாளைய தினம் அதே குளக்கரையிலே உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும். உங்களுக்கு கண் பார்வை பற்றி இழிவுபடுத்தின அந்த அங்கே இருக்கின்ற சமணர்களை அவர்களுக்கு கண் பார்வை போய்விடும், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி சிவபெருமான் மறைந்து விட்டார். அதே போன்று சோழ மன்னர்கிட்ட சென்று தண்டியடிகள் நாயனார் திருப்பணி செய்கிறார் குளத்திலே, நாளை அவரை போய் பார்த்து அவருடைய உத்தரவுப்படி நீ செய்வாயாக என்று கனவிலே சொல்லி மறைந்து விடுகிறார். 2ஐயும் சிவபெருமான் இந்த பக்தியாக இருக்கின்ற தொண்டனுக்காக செய்கிறார். அடுத்த நாள் அதிகாலையிலே மன்னர்கிட்ட சிவபெருமான் சொல்லியபடி தண்டியடிகள் நாயனாருடைய குறிப்புப்படி செய்கின்ற சொன்னார் இல்லையா, குளக்கரைக்கு தண்டியடிகள் மத்தியிலே வந்துட்டார் பக்கத்திலே. அப்போது தண்டியடிகள் சமணர்கள் செய்த அந்த கொடுமையான விஷயத்தெல்லாம் சொல்கிறார், சபதம் போட்டதெல்லாம் சொல்கிறார். அதனாலே உடனே தண்டியடிகள் குளத்திலே தண்ணீர் நின்று, அடியேன் சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது உண்மையானால் இந்த அரசர் முன்னாடியே எனக்கு கண்ணொளி கிடைக்க வேண்டும் சிவனருளாலே. அதே போன்று என்னை இழிவுபடுத்திய, சைவ சமயத்தை இழிவுபடுத்திய இங்கே இருக்கின்ற சமணர்களுக்கு சமணர்கள் கண் பார்வை இழக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குளத்திலே மூழ்கிறார். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று
மூழ்கி எழுந்தவுடனே கண் பார்வை சராசரி மக்களைப் போன்று தெளிவாக தண்டியடிகள் பார்க்கின்றார். அங்கே தூரத்தில் இருந்த சமணர்களுடைய கண்கள் பறிபோய்விட்டன. இந்த காட்சியை பார்த்து தேவர்கள் பூமாரி மலராக பொழிந்தார்கள். அதே போன்று சமணர்கள் அந்த ஊரை விட்டே விரட்டப்பட்டார்கள். இந்த அளவிலே தண்டியடிகளாருடைய நாயனாருடைய கதைகளை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததொரு சிவனடியார்கள் நிகழ்ச்சியிலே பார்ப்போமாக.